வாழ்க்கையில் எந்த சான்ஸுமே கிடைக்காம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நபராக இருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்காக தான். இது ஒரு சாதாரண கதை இல்லை, இந்த கதை உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன்கிட்ட எவ்வளவோ திறமை இருந்தும் வாழ்க்கை அவனுக்கு எந்த சான்ஸுமே கொடுக்கல. பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கான், ஃபெயிலியர்ஸ். ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கான், மெனி ரிஜெக்ஷன்ஸ். ஸோ கையில் 10 பைசா கூட காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த பையன் பேசாமல் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவெடுத்திருக்கான். அப்படி அவன் யோசிச்சுட்டு ஒரு நாள் சோகமாக அந்த கடற்கரையில் உட்காந்துருக்கும்போது அவனை நோக்கி ஒரு பெரியவர் வராரு. இவன்கிட்ட வந்த அந்த பெரியவர் அந்த பையனை பார்த்து கேட்டிருக்காரு, ஏன் சோகமாக உட்காந்துருக்க தனிமையில் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் அந்த பெரியவரை பார்த்து பேசவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கான். அவன் சூழ்நிலையை அவன் கண்களை பார்த்தது வச்சே புரிஞ்சுக்கிட்ட அந்த பெரியவர் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த முதியவர் திடீர்னு ஒரு 2 கவர் எடுத்து அந்த பையன் முன்னாடி வைக்கிறாரு. அந்த பையனும் அந்த 2 கவர் என்னன்றதை பார்க்குறான். அதில் ஒரு கவரில் 10,000 பணமும் இன்னொரு கவரில் எ சீக்ரெட் டு சக்ஸஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. இப்போ அந்த பெரியவர் அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, இது 2ல் என்ன வேணுமோ அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு. இப்போ அந்த பையன் மனசில் ஒரு கேள்வி. அவன் இருக்க சூழ்நிலையில் அவன் கைகள் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக நடுங்குது. அதே சமயம் அவனோட இன்ட்யூஷன் அவனை அந்த பணத்தை எடுக்க விடாமல் அந்த சீக்ரெட் டு சக்ஸஸ்ன்னு இருக்கிற அந்த கவரை எடுக்க சொல்லுது. அந்த பையனும் அந்த உத்வேகத்தில் அந்த சீக்ரெட் டு சக்ஸஸ்ன்ற கவரை எடுத்துட்டான். அதை பிரித்து உள்ளே பார்க்கும்போது அதுக்குள்ளே இருந்த மெசேஜ், ஃபைண்ட் த கோல்டன் மேன் இன் பர்ன் ஸ்ட்ரீட் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த மெசேஜை படித்து அந்த பையன் அந்த பெரியவர்கிட்ட கேட்டிருக்கான், இது என்ன மெசேஜ் அப்படின்னு. அதுக்கு அந்த பெரியவர் அந்த பையனை பார்த்து, இதுதான் உன் வாழ்க்கையவே மாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அந்த பையனும் அந்த உத்வேகத்தில் அந்த மெசேஜில் இருந்த மாதிரி அந்த கடற்கரைக்கு அருகில் இருக்கிற பர்ன் ஸ்ட்ரீட்டில் அந்த தங்க மனிதனை தேட ஆரம்பிச்சிருக்கான். அந்த மெசேஜில் இருந்த பர்ன் ஸ்ட்ரீட் அந்த கடற்கரைக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட்டில் அந்த பையன் அந்த தங்க மனிதனை தேடி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்குறான், இங்கே நீங்கள் தங்க மனிதனை பார்த்துருக்கீங்களா, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு. யாருமே அதுக்கான பதிலை சொல்லவே இல்லை. நிறைய பேர் அவனை பார்த்து கூட சிரிச்சிருக்காங்க. தங்க மனிதனா, அப்படி ஒருத்தர் இருக்காரா? மனம் தளராத அந்த பையன் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு கடைசியாக ரோட் சைட் கடை போட்டிருக்க ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிருக்கான், நீங்கள் அந்த தங்க மனிதனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த சாலையோர வியாபாரி அந்த பையனை பார்த்து சொன்னார், நான் பார்த்துருக்கேன். அவர் சொன்ன பதில், கடற்கரையில் இருக்கிற கிளாக் டவருக்கு பின்னாடி சூரியன் மறையும் போது அந்த மனிதன் தோன்றுவார் அப்படின்னு அந்த வியாபாரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டார். இதை கேட்ட அந்த பையன் சூரியன் அந்த கிளாக் டவருக்கு பின்னாடி மறைகிற வரையும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். நேரம் போயிட்டே இருக்குது. இவன் அந்த இடத்துல காத்துட்டே இருந்திருக்கான். இவனுக்குள்ளே இருக்கிற க்யூரியாசிட்டி அவனை அங்கே தங்க வச்சுட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த நாளில் அந்த மனுஷன் வெளியே வரவே இல்லை. அந்த பையனும் பல நாட்களாக அந்த மனுஷனை தேடி டெய்லி அந்த கடற்கரைக்கு வந்து சூரியன் அந்த கிளாக் டவருக்கு பின்னாடி மறைகிற டைமில் வெயிட் பண்ணி பார்த்துருக்கான். நாட்கள் போயிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த பையன் காத்திருந்தது மாதிரி அந்த மனுஷனையும் பார்த்துருக்கான். அவர் ஒரு வயசான முதியவர். அந்த கிளாக் டவர் பக்கத்தில் பித்தளை பாத்திரங்களை தேய்ச்சிட்டு இருந்தார். அவர் கைகள் பொன்னிறமாக மின்னிட்டு இருந்ததும். அந்த பையன் அந்த முதியவரை பார்த்து கேட்டிருக்கான், நீங்கள் தான் அந்த தங்க மனிதனா? அந்த பையனை பார்த்துட்டே சிரித்து அந்த முதியவர் சொல்லியிருக்காரு, பித்தளை பாத்திரங்களாகவே இருந்தாலும் அதை தேய்க்க அது ஒரு நாள் கண்டிப்பாக தங்கம் மாதிரி ஜொலிக்கும் அப்படின்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அதுக்கப்புறம் கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிருக்கான். பித்தளை பாத்திரங்களை தேய்க்க எப்படி ஒரு நாள் அது தங்கம் போல் பிரகாசிக்குமோ அதே மாதிரி அந்த பையனும் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான். பெரிய தொழிலதிபரான அந்த பையன் மறுபடியும் அதே கடற்கரைக்கு ஒரு நாள் போயிருக்கான். அப்படி அந்த கடற்கரைக்கு அவன் போகும்போது இவனை மாதிரியே அங்கே ஒரு பையன் உட்காந்துருந்ததை பார்த்துருக்கான். அந்த பையனை நோக்கி இவன் போய் இவனுக்கு கிடைச்ச அதே 2 சாய்ஸஸை அவன் முன்னாடி வச்சுட்டு சிரிச்சிட்டே அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டான். இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு என்ன தேவை? வெற்றியா, பணமா? அது எதுவுமே ஒரே நாளில் கிடைக்க போகிறதில்ல. எந்த மனிதர்களும் அதை ஒரே நாளில் சாதிச்சதா இங்கே வரலாறே இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருந்தோம்னா
பித்தளை எப்படி தேய்க்க தேய்க்க பிரகாசிக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய் கைஸ்.